காய்ஸ் இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராட்வே பெட் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க ரொம்பவே கும்பலா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே உள்ள போனோன்னே நிறைய பூனைக்குட்டிலாம் வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சுங்க, எல்லாம் குட்டி குட்டியா. காய்ஸ் அது மட்டும் இல்லாம ஷிட்சு பப்பிலாம் நிறையவே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நீங்க வெளியே கெனல்ஸ்ல வாங்க முடியாதவங்க இங்க வந்து வாங்குங்க, கொஞ்சம் பிரைஸ்லாம் கம்மியா சொல்றாங்க. அப்புறம் வீடியோல கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இருக்கும், ஏன்னா அந்த இடம் ரொம்பவே சத்தமாவும் கும்பலாவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த 3 முயல் பாக்குறீங்க இல்லையா, இது பேர் வந்து 700 சொன்னாங்க. எனக்கு அந்த முயல் வாங்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்டுல இடமே இல்லை, எங்க ஃப்ரெண்டும் கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் இந்த ஃபிஷஸ் எல்லாம் பாருங்க, நிறைய பேக்கெட் போட்டு வச்சிருந்தாங்க. கைஸ் இந்த பக்கம் பாருங்க, நிறையவே கோழி குஞ்சுலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு பீஸ் 50 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் கீழே எல்லாம் நிறைய சிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கைஸ் இந்த ஒரே ஒரு காக்டெயில் சிக்கு 900 ரூபாய் சொல்றாங்க. அப்புறம் அந்த பைனாப்பிள் கண்ணூர்ல வந்து 2000 கிட்ட சொல்றாங்க. நீங்க நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க, ஒரு ஒரு இடத்துல பிரைஸ் கம்மியாகுது. பட் நீங்க வெளியே இருக்க கடையெல்லாம் செக் பண்ணி பார்க்கல, இங்க தாராளமா வாங்கலாம், ஏன்னா பிரைஸ் ரொம்பவே கம்மி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய மைஸ், அப்புறம் நிறைய ஆம்ஸ்டர்லாம் கூட எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்க பாக்ஸ்ல ஜெர்பில்ஸ், அந்த அணில் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்க டிராஃப்ட் ஆம்ஸ்டர், இது வந்து சிரியன் ஆம்ஸ்டர். இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 600ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க சுகர் கிளைடரும் அங்கே பயங்கரமாக விளையாடிட்டு இருந்துச்சு. வந்த சின்ன பசங்க எல்லாருமே ஆம்ஸ்டரை விட அந்த சுகர் கிளைடர் மேலே தான் ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் அந்த சுகர் கிளைடரோட ப்ரைஸ் 15,000 சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பீட்டா ஃபிஷ்லாம் வச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக புறா தாங்க வச்சிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப மழையாக இருந்ததால நிறைய பேர் கடை போடவே இல்லை. இவங்க இந்த புறாலாம் 2000லேருந்து இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பஜ்ஜிஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் 300 400லேருந்து இருக்கு பேரு. மார்க்கெட் ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான் அதிகமாக வச்சிருந்தாங்க. இதில் ஒரு சிக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. பைனாப்பிள் சன்கனூரா. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சிக்கு வாங்கிட்டு போகிறவங்க 3 வேலையும் ஓரளவு நல்லா ஃபீட் பண்ண முடியும்னா மட்டும் வாங்கிட்டு போங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் வளர்க்குறது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கான ஃபுட்டு அசசரிஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த சன்கனூர் வந்து பயங்கரமாக விளையாடிட்டு இருந்துச்சு எல்லார்கிட்டையும். அந்த சின்னதாக ஒரு 2-3 சன்கனூர்ஸ் பார்க்குறீங்களா, எனக்கு தெரிஞ்சு அது வாங்கலாம், ஏன்னா 3000க்கு அது வந்து சைஸும் சூப்பராக இருக்குது, ஃபீடிங்கும் நல்லா எடுக்கும். அங்கே வந்த பாதி கும்பல் இந்த கடையில் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணா பீட்டா ஃபிஷஸ் பஜ்ஜிஸ் கூட நிறையவே வச்சிருந்தாரு. இந்த பேக்கெட்ல பாக்குற ஒரு ஒரு ஃபிஷ் 200லயும் இருக்கு, 100லயும் இருக்கு, 150லயும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நாங்க போன டைம்ல மோஸ்டா சாலிட் கலர்ஸ் தான் இருந்துச்சு, ஏன்னா நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. கைஸ் எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு அந்த பறவை கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு. அப்பதான் அது இந்த மாதிரி சொன்னுச்சு, கேளுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம ஜோ பெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காடெல்லாம் நிறையவே வச்சிருந்தாங்க. ஒரு காடை வந்து 40 ரூபாய், பரவாயில்ல வாங்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம சூப்பர் ஹீரோ சுகர் கிளைடரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கைஸ் பை பை.